நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்று நம்மோடு நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் கல்வியியல் துறையின் துறை தலைவர் முனைவர் நீ ஜான்சன் ஐயா அவர்களும், இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவர்களும் தங்களின் கருத்துக்களை பகிர்வதற்காக 90.8 நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார்கள். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் MA ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரவர்கள் தங்களுடைய படைப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக மிகவும் ஆவலுடன் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய உள்ளார்கள். பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நேயர்கள் உங்களின் சார்பாகவும் அவர்களை சமுதாய வானொலி நிலையத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய படைப்புகளை படைப்பார்கள். இப்போது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அழகப்பா பல்கலைக்கழகம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் அஞ்சு, 2ஆம் ஆண்டு MA ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் சார்ந்தவர். ஆழமான பகுப்பாய்வு. ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் 2 ஆப்பிள் வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், நீ 2 ஆப்பிள் வைத்திருக்கிறாய், ஒன்று எனக்கு கொடு என்றாள். தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி பின் உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள். பின் உடனே 2வது ஆப்பிளையும் கடித்து விட்டாள். தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போனது. தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள் அந்த தாய். உடனே அந்த சிறுமி தாயிடம், அம்மா, இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கும், நீ இதை எடுத்துக்கொள் என்று சொன்னாள். கதை கருத்து. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் அனுபவம் எவ்வளவாகவும் இருக்கலாம், அறிவு விஸ்தீரணமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும். அன்பு நேயர்களே, நாம் ஒருவரை பற்றி தவறான கருத்தை நாமாகவே கட்டமைத்துக் கொள்வது தவறான செயலாகும். நன்றி. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முருகானந்தம், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு MA ஜேர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் படித்து வருகிறேன். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் உடன் போராடி கொண்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு நாள், ஏன் ஒரு நிமிடம் கூட இந்த வார்த்தை நம்மிடையே ஒலிக்காமல் இருந்ததில்லை. பெருந்தொற்று காலம், பலருக்கும் வாழ்வாதாரம் முடங்கிய காலம், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் என எத்தனை உயிரிழப்புகள் சட்டென நிகழ்ந்துவிட்டன. ஆனாலும் அதையும் தற்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நோய் தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது தொடர்ந்து முனைப்புடன் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் முழுவதுமாக நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்றாலும் நோய் தொற்றின் வீரியத்திலிருந்து ஓரளவு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் எனவும் மருத்துவர்களும் அரசாங்கமும் தொடர்ந்து மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வருகின்றனர். அதன்படி மக்களும் முனைப்போடு தற்பொழுது தடுப்பூசி செலுத்திக் கொண்டும் வருகின்றனர். இந்த பெருந்தொற்று காலத்திலும் தன்னலம் பற்றி கவலை கொள்ளாது பல மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை, சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் முன்னின்று இந்த தொற்றை எதிர்த்து நமக்காக போராடினர். இவர்களில் பலர் இந்த கொரோனா தொற்றால் தங்கள் இன்னுயிரையும் நீர்த்தனர். அவ்வாறு அவர்கள் பட்ட கஷ்டத்தின் பலனாக நாம் இன்று ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளோம். பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. கடைகள், வணிக வளாகங்கள், உணவகங்கள் என பலரது வாழ்விற்கும் வாழ்வாதாரமாக விளங்குபவை இன்று திறக்கப்பட்டுள்ளன. வெறும் தடுப்பூசிகள் மட்டும் கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. தொற்று முழுவதும் குறையும் வரை முகக்கவசம் அணிதல், கைகளை சுத்தம் செய்தல், பொது இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் வேண்டும். உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுதல் போன்றவற்றை செய்தால்தான் நாம் நம்மை முழுவதுமாக இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையுடன் விழிப்புடன் இருப்போம். மீண்டு வருவோம். நன்றி. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் அம்சவர்த்தினி, MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் 2ஆம் ஆண்டை சார்ந்தவர். நான் பேசப்போவது விவசாயத்தின் முக்கியத்துவம்.
ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும்போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம்தான். ஏனென்றால் விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரம் வளர்ப்பதில்லை. இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயம் மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். சினிமா பார்ப்பவர் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள். ஆனால் சோறு சாப்பிடும் நாமெல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லையே. நன்றி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் நான் அராஃபத், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் மாணவன். என் சிறுகதையின் தலைப்பு துறவி. ஒரு கிராமத்தில் வாழும் மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் அவர்கள் வாழ்க்கையை சிரமப்படுத்தின. இதற்காக அந்த கிராம மக்கள் ஒரு துறவியை சந்தித்தனர். சந்தித்து அவர்கள் குறைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கூறினர். துறவி பதிலுக்கு ஒரு நகைச்சுவை சொன்னார். அனைவரும் சிரிப்பில் மகிழ்ந்தனர். ஓரிரு நிமிடம் கழித்து அதே நகைச்சுவை சொன்னார். அவர்கள் சிலர் மட்டுமே சிரித்தனர். அவர்கள் 3வது முறையும் அதே நகைச்சுவையை சொன்னார். ஒருவரும் சிரிக்கவில்லை. பின்னர் அந்த துறவி சிரித்து கொண்டே சொன்னார், உங்களால் ஒரு நகைச்சுவைக்கு மீண்டும் மீண்டும் சிரிக்க முடியாது. நீங்கள் ஏன் ஒரே பிரச்சனைக்காக எப்பொழுதும் அழுகிறீர்கள் என்று. கதையின் கருத்து: கவலைப்படுவதை உங்கள் பிரச்சனையாக தீர்க்காதீர்கள். அது உங்களின் நேரத்தையும் சக்தியும் வீணாக்கும். கவலையை விட்டுவிட்டு தீர்வை மட்டும் தேடுங்கள். நன்றி. அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முத்தரசி 2ஆம் ஆண்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வகுப்பு படித்து வருகிறேன். நான் தினமும் கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்போது எனது ஊர் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் வேளையில் தனது அன்றாட வாழ்வாதாரத்திற்காக கஷ்டப்படும் மக்கள் பேருந்து நிறுத்தத்தில் ஆங்காங்கே நின்று கொண்டு சீப்பு, ஊக்கு, வளையல் போன்ற பொருட்களை தனது குழந்தைகளிடம் பேருந்து நிறுத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மக்களிடம் விற்பனைக்காக கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். அந்த குழந்தைகளும் அந்த பொருட்களை காத்து கொண்டிருக்கும் பயணிகளிடம் அக்கா, ஊக்கு, சீப்பு வேண்டுமா என்று கூறி விற்க முயல்கிறார்கள். சில பயணிகள் அவர்களை மதித்து அதில் ஏதாவது பொருளை வாங்குகிறார்கள். சில பேர் தனது கையில் செல்போனை வைத்துக்கொண்டு அவர்களை கண்டும் காணாததுமாய் தவிர்த்து விடுகிறார்கள். ஒருவேளை பயணிகள் எங்களுக்கு எந்த பொருளும் வேண்டாம் என்று கூறினால், அக்கா பசிக்குது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கள், இல்லையென்றால் குளிர்பானமாவது வாங்கி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். என்றைக்காவது பயணம் செய்யும் போது நம்மால் முடிந்த நம்மிடம் உள்ள சில்லறையை கொடுக்கலாம். ஆனால் தினமும் பயணம் செய்பவர்களால் தினமும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு தங்குவதற்கென்று ஒரு இடம், அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தினக்கூலி வேலை போன்று அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்தால் அந்த வேலையின் வசதி மூலம் அவர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழகம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் அயனா, 2ஆம் ஆண்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படித்து வருகிறேன். இன்று நம் வாழ்க்கையை பற்றிய நீதிக்கதை ஒன்றை காண்போம். வாழ்க்கையின் நீதிகள். ஒரு நாள் மாலை ஒரு தாத்தா தன் பேரனுக்கு நீதிக்கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது, நம்மிடையே எப்போதும் ஒரு விலங்கு போன்ற குணங்களுடன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மிகவும் நல்ல பண்பு, பாசம், நேசம், மனிதத்தன்மை, உண்மை போன்ற குணங்கள். மற்றொன்று கோபம், பொறாமை, பொய், தான் மட்டுமே எல்லாமும் எனப்படும் ஈகோ போன்ற குணங்கள் என்றும் கூறினார். அப்போ இதில் எந்த விலங்கு ஜெயிக்கும் என்று கேட்டான் சிறுவன். அதற்கு தாத்தா, நீ எதற்கு உணவு கொடுக்கிறாயோ அதுவே ஜெயிக்கும் என்றார். நாம் எப்போதும் நல்லவற்றை நினைப்போம், செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. அழகப்பா பல்கலைக்கழகம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கிருஷ்ணபிரியா. 2ஆம் ஆண்டு எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். 2 மரம். ஒரு ஆற்றின் கரையில் 2 மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது,
மழைக்காலம் தொடங்கியதனால் நானும் என் குழந்தைகளுக்கும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது, அது அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நேரம் அன்று பலத்த மழை, ஆற்றின் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீரில் இழுத்து செல்லும்போது குருவி சிரித்து கொண்டேன் சொன்னது, எனக்கு வசிக்க கூடு கட்ட இடம் இல்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறது என்றது. அதற்கு மரம் கூறிய பதில், எனக்கு தெரியும், நான் வலுவடைந்து விட்டேன். எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன். தண்ணீரில் அடித்து செல்லப்படுவேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்துவிடு என்றது. கதை கரு. உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். நன்றி.